நான் எங்க போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? லகட பாண்டியலா? ஐயோ ஐயோ முடியல. திருமாவே அவர் தொண்டர்களை அடிக்கிறார், பாத்தீர்களா? அவரை மூச்சு பிடிக்க போட்டு எல்லாரும் அமுக்குனா அப்புறம் அடிக்காம என்ன சார்? கொஞ்சமா சார் சிவாய் என்ன ஆச்சு? வண்டு முருகனா இருந்த என்னையே வகத்திலேயே மிச்சு மிச்சு நண்டு முருகன் ஆக்கிட்டாங்கடா. அடங்கமறு அவர் சொல்லி அடங்கம் இருக்கிறான். அத்துமீறு இந்தா ஓண்டே அத்துமீறு நம்ம அத்துமீறான். திமிரி எழு இந்தா எழுறேன், திருப்பி அடி இந்தா அடிக்கிறேன். கட் அவுட்ல இருக்கிறவங்க தயவு செய்து கட் அவுட் மேல உட்காந்துருக்கோம், கீழே இறங்குங்க. இந்த லைட் மேல இருக்கிறவங்க ஷாக் அடிக்க, கீழே இறங்க. இறங்கடா முட்டாள், இறங்கடா. அப்ப அவங்க கட்சியோட முழக்கம் என்ன? அடங்க வரு, அத்து வீரு, திவரி எழு, திருப்பி அடி. நீ தானையா சொல்லி கொடுத்த? என்ன சொல்லி கொடுத்த? அடங்கமறு அத்துமீறு. அடங்க மாட்டேன் தம்பி, மேடை விட்டு இறங்க. அடங்க மாட்டேயா தம்பி, மேடை விட்டு கீழே இறங்க. இறங்க மாட்டேயா தம்பி, சொல்றது கேளு. கேட்க மாட்டேயா. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம் என்ற முழக்கம் தமிழ்நாட்டையே உசுப்பியது. திமிரி எழுவோம், திருப்பி அடிப்போம் என்ற முழக்கம் இளைஞர்களை சேரியில் இருந்து வெளியே கொண்டு வந்தது. அதெல்லாம் தான் இன்னைக்கு மாமன்னன் என்கிற திரைப்படம் எடுக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. சும்மா இல்ல. எப்படிப்பட்ட சிறுத்தை குட்டிகளை சீட்டாஸை ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா? எந்த கட்சி கூட்டமாவது இப்படி நடக்கிறத பாத்துறீங்களா மாலதி? உட்காருங்க, முதல்ல கரும்பு சட்டை போட்டணும். உட்காருங்க உட்காருங்க, அந்த இடத்துல உட்காருங்க தம்பி. ஏய் போல்றானா அப்படி இருக்கலாம், உட்காருயா. ஒவ்வொரு கூட்டத்திலையும் திருமாவோட கூட்டங்கள்ல இதுதான் நடக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஏர் கூலர் பிடிச்சி தள்ளி விட்டார் பாத்தியா தம்பி? கட்சி நிர்வாகிகள் ஒரே நேரத்தில் மேடையில் குவிந்ததால் ஆத்திரமடைந்த விசிக தலைவர் திருமாவளவன் கோபத்தில் ஏர் கூலரை தள்ளி தனது கட்சியினரை கீழே இறங்குமாறு எச்சரித்தார். கடுப்பேற்றார் மயிலாட். ஏய் மரத்துல ஏறாத, இறங்கு மைக்கிலே சொல்லுவார். இன்னொரு இது பாத்தியா, மொத்த பேனர்ல ஏறி நின்னுட்டு இருந்தாங்க. அடங்க மறு சீட்டாஸ், சீட்டா மறைய பாத்துருக்கல, பேனர்ல ஏறாங்க. மாநாட்டையொட்டி வைக்கப்பட்டிருந்த தலைவர்களின் பிரம்மாண்டமான கட் அவுட்கள் மீது ஏராளமான தொண்டர்கள் ஏறி நின்று அலப்பறை செய்து கொண்டிருந்தனர். இது ஒரு நற்குணம் அல்ல. நீங்கள் சொல்லியே கேட்காத உங்களது தொண்டர்கள் பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்வார்கள்? இந்த மாநாட்டில் பங்கேற்க போக்குவரத்து நெரிசல் ஒரு புறம் என்றால் விசிக தொண்டர்களின் அலப்பறைகள் மற்றும் அட்ராசிட்டி சொல்லி மாளாது. இப்படி ஒரு மாநாடு நடத்தக்கூடாது என்பதற்கு இந்த மாநாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு அவங்களே தற்கொலை, அப்ப நாங்க ஏறா தற்கொலை ப்ரோ மேக்ஸ்ல நாங்க என்று காட்டுவதற்கு இது அண்ணன் திருமாவளவன் நடத்திய மாநாடு தான். விசிக மாநாட்டில் அரங்கேறிய அலப்பறைகளில் சில சாம்பிள்கள் தான் இவை. இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கேன். நான் இது வரைக்கும் மேடை மேல கட்சிக்காரன் ஏறி கேள்விப்பட்டிருக்கேன், ரேம் மேல ஏறி தாவைக்கால பார்த்திருக்கேன். ஆனா போடிய மேல ஏறி முறையா பார்த்தையா மைக். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை தலைவர்கள் பேசுற போடி இருக்கு இல்லையா, மைக் ஸ்டாண்டு, அது மேல ஏறிட்டாங்க. ஒருத்தன் செல்ஃபினா முன்னாடி நிற்கிறத செல்ஃபி, ஆனா எடுத்தாம செல்ஃபி பின்னாடி நிற்கிறான். அவர் மண்டையா குறி வச்சு செல்ஃபி எடுக்கிறான். போட்டோ எடுத்தியா? கூட நிதானமா இல்ல, எல்லாமே வஸ்துக்கள் பயன்படுத்தப்பட்ட வாஸ்துக்கள் பார்த்து வந்திருக்காங்க. முழுக்க முழுக்க வஸ்து. மது போதையில் இருந்த தொண்டர் ஒருவர் மாநாட்டு அரங்கத்தின் உச்சியில் ஏறி நின்று திடலில் கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து கொண்டிருந்தார். அவரை கீழே இறங்கும்படி ஒரு தரப்பினர் கூச்சலிட இன்னொரு தரப்பினரோ வீடியோ எடுத்து கொண்டிருந்தனர்.